ஆசிய கோப்பை தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொடங்கியுள்ளது. ஆசிய கோப்பை முதல் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. இந்த ஆட்டத்தில் அமீரக அணி நிர்ணயித்த வெறும் 57 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. எளிதான வெற்றி இலக்கை இந்திய அணி வெறும் 4.3 ஓவர்களில் எட்டி ஒரு சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது. இதில் வரும் 14ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இரு அணிகளும் முதல் முறையாக மோத உள்ளது. இந்த போட்டிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை ரத்து செய்ய கோரி டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை 4 சட்ட மாணவர்கள் தாக்கல் செய்துள்ளனர். இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த போட்டியை ரத்து செய்ய முடியாது, திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தீர்ப்பளித்துள்ளனர். அத்துடன் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது எனவும் கூறியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் போட்டி கிரிக்கெட்டில் மிகவும் பரபரப்பான போட்டியாக பார்க்கப்படுகிறது. இது ஆசிய கோப்பை அட்டவணை வெளியிடப்படுவதற்கு பேசு பொருளாக இருந்து வருகிறது. ஆனால் சமீபத்தில் இந்திய அரசாங்கம் ஒரு புதிய கொள்கையை அமல்படுத்தியது. அதில் இந்திய அணி எந்த ஒரு பலதரப்பு போட்டியிலும் பாகிஸ்தானுடன் விளையாட அனுமதிக்கப்படும் என்று கூறப்பட்டது. மேலும் எதிர்காலத்தில் பாகிஸ்தானுடன் எந்த இருதரப்பு தொடரிலும் இந்திய அணி விளையாடாது என்றும் கூறப்பட்டது.